வெல்கம் டு லெமன் ஃபேரி. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஹனி சில்லி பொட்டேட்டோ. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் இல்லாட்டி நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 4 சில்லி ஊற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். 4 டேபிள் ஸ்பூன் ஹனி. அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோவிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சில்லி பேஸ்ட் போட்டுடலாம், ஒரு பாதி போட்டுடலாம். இதில் கெச்சப் ஒரு பாதி இதில் போட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி காய வச்சிட்ருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரியட்டும். இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ ஹனி சில்லி பொட்டேட்டோக்குரிய பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் பூண்டு போட்டுடலாம். பூண்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் எண்ணெயில். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் ஆனியன் போட்டுறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். ஆனியனுமே நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அடுத்து சில்லி போட்டுறேன். சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். கெச்சப் போட்டுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொட்டேட்டோ போட்டுடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஹனி ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.